ஹை ஃப்ரெண்ட்ஸ், மதகஜராஜா படத்தோட சக்ஸஸ் மீட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் நடந்து முடிஞ்சிருக்கு. படம் ஆல்ரெடி 5 நாள்லயே தமிழ்நாட்டில் மட்டும் 25 கோடி வசூலை தாண்டிடுச்சு. அண்ட் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன மொத்த படங்கள்ல இதுதான் வின்னர்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இந்த சக்ஸஸ் மீட்ல விஷால் அவர்கள் பேசும்போது அவரோட அடுத்தடுத்த படங்கள் யாரு கூட அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது இமீடியட்டா அவரோட அடுத்த படம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் கௌதம் மேனன் அவர்களுடைய தென் நெக்ஸ்ட் பாதியில் நிற்கிற துப்பறிவாளன் 2 அண்ட் அதுக்கடுத்து டிமாண்டி காலனி படத்தோட இயக்குனர் அஜய் ஞானமுத்து அவர்களோட ஒரு படம் பண்றாராம். ஸோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் படம் நடிக்க மாட்டேன்னு வந்த தகவல்லாம் உண்மை இல்லை. இதெல்லாம் தான் நான் நெக்ஸ்ட் பண்ண போற படங்கள். அண்ட் திரும்பவும் சுந்தர் சி அண்ட் விஜய் ஆண்டனி அவர்களோட ஒரு படம் பண்றதுக்கு கேட்டிருக்கேன். ஏன்னா தியேட்டர்ல எல்லா மக்களுமே இந்த ஒரு காம்போவை ரொம்ப விரும்புறாங்க. ஸோ இந்த ஒரு வைபிலேயே ஆம்பளை படத்தை ரீ ரிலீஸும் பண்ண போறோம். அண்ட் மெயினா மதகஜராஜா ஹிட் ஆனதுக்கு சந்தானம் அவர்கள் மிக முக்கிய காரணம். அவரோட காமெடி சீன்ஸ் எல்லாம் மக்கள் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. நானே ஒரு 2-3 தியேட்டர்ஸ்ல பார்த்துட்டேன். ஸோ என்னதான் சந்தானம் அவர்கள் இப்போ ஹீரோ ஆயிட்டாலும் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு 2-3 படங்கள்லயாச்சும் காமெடியனா நடிக்கணும், இல்லனா சுந்தர் சி அவர்களோட படங்கள்லயாவது நடிக்கணும். அண்ட் இந்த மதகஜராஜா படத்துல அவர் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி தான். சோ இந்த மாதிரி படம் ஃபுல்லா வர்ற மாதிரியாச்சும் நடிக்கலாம். அண்ட் 12 வருஷத்துக்கு அப்புறமும் தியேட்டருக்கு வந்து படத்தை வெற்றி படமாக்கிய மக்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷால் அவர்கள் இந்த ஒரு சக்சஸ் மீட்ல பேசியிருக்காரு. அண்ட் ரீசெண்டா எல்லா படத்துக்கும் சக்சஸ் மீட் வைக்கிற மாதிரி இல்லாம இது நிஜமாவே ஒரு சக்சஸ் மீட் தான். ஏன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன படங்கள்ல மதகஜராஜா தான் பயங்கரமா போயிட்டு இருக்கு. சீக்கிரமே படம் 50 கோடியே தமிழ்நாட்டில் மட்டுமே ரீச் பண்ண போகுது. ஸோ யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். அண்ட் போன வருஷம் தமிழ் சினிமாவில் அரண்மனை 4 தான் முதல் பிளாக் பஸ்டர் படமா பாக்ஸ் ஆஃபீஸ்ல அமைஞ்சது. ஸோ இந்த வருஷமும் முதல் பிளாக் பஸ்டரா சுந்தர் சி அவர்களோட இந்த மதகஜராஜா தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இயக்குனர் சங்கர் கம்பேக் கொடுப்பாரா இல்ல பாலா கொடுப்பாரான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் ஆனால் சம்மந்தமே இல்லாம சுந்தர் சி அவர்கள் ஒரு மிகப்பெரிய கம்பேக்கை கொடுத்திருக்காரு. அண்ட் சந்தானம் அவர்கள் அட்லீஸ்ட் சுந்தர் சி அவர்களோட படங்கள்லயாச்சும் ஹீரோவா நடிக்கலாம். ஏன்னா சந்தானம் நடிச்ச வரைக்கும் சுந்தர் சி படங்கள் செம காமெடியா தான் இருந்துச்சு. அதுவும் கலகலப்பு அரண்மனை 1 பயங்கரமா இருக்கும். ஈவன் கலகலப்பு அளவுக்கு இல்லைனாலும் ஆம்பளை படத்துல கூட அங்கங்க காமெடி ஒர்க் ஆயிருக்கும். பட் அதுக்கப்புறம் சுந்தர் சி அவர்கள் பண்ண படங்கள்ல தான் காமெடிலாம் ரொம்ப மோசம். ஜஸ்ட் குழந்தைங்களுக்கோ இல்ல வயசானவங்களுக்கோ சிரிப்பு வரும், அவ்வளவுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இருந்தா 12 வருஷம் ஆனாலும் மக்கள் கொண்டாடுவாங்க அப்படின்றதுக்கு இந்த மதகஜராஜா தான் ஒரு எக்ஸாம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோலிவுட் பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.